பேக்ரவுண்ட். எல்லாமே என்டையர் ஃபேமிலி எல்லாமே இன்னமும் ஆர்சியில தான் இருக்காங்க. நான் இங்க வரும்போது எப்படி வந்தேன்னா ஃபுல்லா எனக்கு மாதா தான், மாதா ஏசப்பா இது மட்டும்தான் எனக்கு 2 இதா தெரியும். ரொம்ப இதா இருப்பேன், ஜபமாலைய கையுமா தான் இருப்பேன். நைட்டு தூங்கும்போது ஜபமாலையை பிடிச்சிட்டு தான் தூங்கணும், அப்பதான் நம்மளுக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு ரொம்ப பேட் தாட்ல இருந்திருக்கேன். அப்புறம் நிறைய வேளாங்கண்ணிக்கு முட்டி போட்டு நடந்து போயிருக்கேன். இந்த செப்டம்பர் 8 திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி விஷயத்துல மாதாலாம் இருக்காங்க. நான் கிறிஸ்துவா தானே, கடவுள் தானே எனக்கு கிறிஸ்துவா அப்படின்னு இந்த ஆர்சியில எனக்கு பிறக்க வச்சாங்க. நான் ஏன் மாறணும்? எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இது தப்பான விஷயம், நீங்க சிலையை வழிபடுறீங்க, விக்கிரகாரத்தை வழிபடுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிஷப் ஹீபர் காலேஜ் திருச்சியில படிச்சேன். ஸோ சிஎஸ்சினால அவங்க சொல்லுவாங்க, நான் அவங்க கிட்ட இல்லை, நீங்க அப்படி சொல்ற தப்பு, கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிருக்கேன். அப்படி ஆர்கியூ பண்ணிட்டு நான் ஒரு செக்ட்ல அப்படியே இருந்துட்டு அப்படியே கான்ஸ்டன்டா இருந்தேன். நம்ம கடவுள் தான் நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் படிக்கிறாங்க, ஏன் நம்ம மாறணும்? கடவுளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். அப்படிங்கிறப்ப நம்ம ஏன் மாறணும் அப்படிங்கிற தாட் எனக்கு இருந்துச்சு. நம்ம மாற வேண்டாம், எல்லாமே அவங்களுக்கு தெரியும்ல, நான் ஆர்சியில படிக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னா அப்படியே இருந்தேன் நான். அப்புறம் எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு என்ன தோணுச்சு, என்னடா நான் நல்லா எல்லாமே டிவி பார்ப்பேன், எல்லாமே நல்லா பார்ப்பேன், இங்க நிறைய தப்பு இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எது நல்லது எது கெட்டது, எது பார்க்கக்கூடாது, எந்த விஷயத்துல பார்க்கணும், ஞான கண்ணோட நான் பாக்குற மாதிரி நான் ஃபீல் ஆனேன் இங்க வந்ததுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி இங்க என்ன பிக் பாஸ் மாதிரி இருக்கு வீடு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் என்னடா இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னா, ஆனா நான் எனக்கு சண்டே தான் சொன்னாங்க அப்படி நீ நாளைக்கு போகணும்னா, என்ன சொல்றாங்க, சரி பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு விட்டேன். காலைல எந்திரிச்சோன்னா எனக்குள்ள ஏசப்பா உங்க சித்தம் எது பண்ணுவா நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பட்ல இந்த ஒண்ணுதான் நான் சொன்னேன். நான் பட்ல எந்த ஒரு நான் அப்படி மாறணும் இதாகணும் அப்படி எந்த தாட் எனக்கு இல்லை. நான் பட்ல வந்தேன், எல்லாம் புதுசா இருந்துச்சு எனக்கு. என்னென்னமோ சொன்னா, நிறைய வார்த்தைகள் புரியல எனக்கு. ஆனா பைபிள் எல்லாம் படிச்சது இல்லை, ஒரு வேர்ஸ் கூட எனக்கு தெரியாது. ஃபுல்லா அப்படிலாம் சொல்லணும் அப்படிங்கிற வேர்சஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. அஸ் அ நேம் சேக் கிறிஸ்டியனா இருந்திருக்கேன், அதனால அதை உணர்ந்து இருக்கேன். அப்படி மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கும் போது எல்லாம் ஒவ்வொருத்தவங்க நிறைய சொல்ற என்ன இப்பெல்லாம் இருக்கு, அதுவும் ஃபேக்கல்டிஸ் ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே எனக்கு நல்ல ஸ்பார்க்கிங்கா இருக்கிற மாதிரி டீச் பண்ணாங்க. எனக்கு நிறைய டவுட்ஸ் வரும், நான் நிறைய டவுட்ஸ் தான் கேட்டுட்டே இருப்பேன் நான். அப்ப எப்படி கொஸ்டின்ஸா வரும், எப்படி இதுன்னு சொல்லிட்டு ஏஞ்சலிக் கஸ்டர்ட்ட கேட்டிருக்கேன், மாதிரி எல்லாமே எப்படி சிஸ்டர் எப்படி சிஸ்டர், அது கர்த்தரே பதில் சொல்லுவாங்க அப்படியே சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் அப்படியே நான் ரொம்ப டவுட்ஃபுல்லாவே அப்படியே இங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் ஆக்சுவலி எப்படி ஸ்டார்டிங்ல வந்தேன். இங்க உட்காந்துருக்கும்போது என் கழுத்துல நான் ஜவமாலையோட தான் உட்காந்துருந்தேன் நான். என்ன இப்படிலாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தாட் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் அப்படியே போகும்போது ஒன் டே மதர் சிஸ்டர் ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணும்போது எல்லாமே த்ரீயா இந்த கம்பெனிலாம் ப்ரேயர் பண்ணுங்க. நான் ஒவ்வொருத்தவங்க சொன்னாங்க. எனக்குள்ள என்ன சொன்ன வந்தது அப்படின்னா, இயேசு அழைக்கிறார் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு. நான் மதர் சிஸ்டர்ஸ் சொன்னேன், இந்த மாதிரி இயேசு அழைக்கிறார்னு வருது, அப்ப நீ தான் தேடணும், நீனே தேடிக்கணும். நான் என்ன கொஸ்டினா இருக்கு, அதுக்கு ஆன்சர் கிடைக்கலையே அப்படின்ட்டு நானே யோசிக்கிறேன், இயேசு அழைக்கிறேன் எதுவா இருக்கும் அப்படிங்கிற திங்கிங்லேயே இது தோணுச்சு எனக்கு. அப்புறம் ஒன்னொன்னா பார்க்கும்போது அடுத்த கொஞ்ச நாள்ல அரண்களை முருகனைப்போங்கிறதுல நான் அந்த சிஸ்டர் மதர் சிஸ்டர் ரோசரி பத்தி, விக்கிரகாரங்கத்தை பத்தி, அப்புறம் சிறுபங்களை பத்தி எல்லாத்தையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்ப எனக்கு ஓகே, நம்ம எனக்கு தோணிடுச்சு இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்க ஊர்ல எத்தனையோ பேர் அங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்குள்ள குத்த ஆரம்பிச்சு. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்குள்ள தோணுச்சு. அப்படியே ஆனா ரோசரியை ரிமூவ் பண்ணல, இவங்க இப்படி சொல்றாங்க நம்ம பாத்துக்கலாம் எல்லாமே ஒரு மாதிரி ஸ்டேட்லயே அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒன் டே ஏதோ சம்திங் ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். அப்ப எனக்குள்ள ஒரு தாட் என்னன்னா, நான் நிக்கிறேன், என் ரோசரி இங்க இருக்கு, ப்ளூ கலர் ரோஸ் நான் தான் யூஸ் பண்ணுவேன், இந்த ரோசரி இங்க இருக்கு, அது அப்படியே எனக்கு சுத்தி இப்படியே அப்படி போகுது. அது அப்படியே எனக்கு ஃபீல் ஆச்சு. என்ன அப்படி அப்படிலாம் இல்லை நான் நினைக்க கூடாது அப்படிங்கிற தாட் அப்படியே டக்குன்னு அப்படியே மாத்திட்டேன் நான். அப்பயே போட்டிருந்தேன் அடுத்த நாளும். ஆக்சுவலி இதெல்லாம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் நோட் ஏஞ்சலிக் கஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, என்னென்ன தாட் வருதோ நோட்ல அப்படியே வரிசையா எழுதிட்டே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நிறைய வரும், இன்னும் பயமாவும் இருக்கும், என்ன நம்மளுக்கு வந்ததே இல்லை, ஏன் இப்படி வருது, நல்லதா கெட்டதா, இல்லை நானா யூஷனா திங்க் பண்ணிக்கிறேன்னா எது கரெக்ட் அப்படிங்கிற எனக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லாத மாதிரி ரொம்ப பயத்திலே இருந்தேன் நான். அப்புறம் போக போக இப்படி நகர்ந்துச்சு. அப்பயும் நகத்துல எனக்குள்ள மனசுல நல்லா தொட்டது எப்பனா, ஹாஸ்பிட்டல் போனோம், ஹீலிங் செக்ஷன். அப்ப முடிச்சுட்டு நாங்க ஹாஸ்பிட்டல் போய் காரை ரிட்டர்ன் ஆகி வந்துட்டு இருக்கும்போது
இந்த ஜபமாலைங்கிறது வந்து ஒரு பொருள் இல்லை, அந்த ஒரு பொருள் மாதிரியே 1000 பொருள் இருக்கு. அப்ப அது ஒன்னு யூனிக் கிடையாது. அது இப்ப தேவன்னா யாரும் ஒருத்தர் தான் தேவன், அந்த ஒரே தேவன் தான் நம்ம பார்க்கணும். அப்ப ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஜபமாலை தப்பு அப்படிங்கிறது எனக்குள்ள தோணுச்சு. நம்ம ஒரே தேவனை தான் வழிபடணும் அப்படிங்கிறது அப்ப அந்த கட்டளை மூலியமா அப்படியே எனக்கு நல்லா உணர்ந்துச்சு. அதனால அப்படியே நான் கழட்டிட்டேன். எல்லாமே வந்து சூப்பரா இதா இருந்தாங்க. எனக்காக நிறைய பேர் ப்ரே பண்ணிருக்கீங்க, எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு 1 டே முன்னாடி இந்த இது ஹீலிங் செக்ஷன் அப்ப நான் கழட்டிட்டேன். ஸோ ஞானஸ்தானம் நேற்று தான் எடுத்தேன் நான் ஆக்சுவலி. அதை நான் உணர்ந்து தான் எடுத்தேன். அந்த ஞானஸ்தானோட வல்லமை தான் சொல்லுவேன். ஞானஸ்தானுக்கு சாட்சி அப்படின்னா நான் தான் நிற்பாங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ தோணுச்சு. நான் இங்கிருந்து போகும்போது அந்த வார்த்தையை தேவனோட வார்த்தையோட நான் போனேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ட்டு இங்க இருந்து ப்ரே பண்ணிட்டு போகும்போது கரெக்டா வந்து சிஸ்டர் ப்ரே பண்றாங்க. அந்த ஸ்டிக்கர்ல காலில் ஒட்டிருக்கு, ஏசப்பா எனக்கு வழியை காட்டுங்க அப்படின்னு. டக்குன்னு முழிச்சவங்க எனக்கு அந்த ரெட் கலர்ல அந்த லீஃப் மாதிரி ஸ்டிக்கர்ல ஒட்டிருப்பாங்க. இன்று முதல் அவனை ஆசீர்வதிப்பேங்கிற வசனம் எனக்கு பட்டுச்சு. அப்புறம் சிஸ்டர் ப்ரே பண்ணாங்க. ரெட் கலர் பிளாசம் ரோஸ் வந்துச்சு, கிளவுட் ஒயிட் கிளவுட் இருந்துச்சு மாதிரி. அப்போ அவங்கள்ட்ட சொல்லிட்டு எனக்கு நல்ல கைடன்ஸா இருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சில அந்த ஃபீல்ட்ல போகணும் அப்படிங்கிறதா என்னோட ஏமா இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரிலாம் அப்படி யோசிக்கவே இல்லை, கர்த்தருக்காக பண்ணணும் அப்படி. ஆனா எனக்கு வந்து உன் பாதை அது அப்படின்னு உள்ள தோணிட்டே இருக்கு. நான் சிஸ்டர் கேட்டேன், சிஸ்டர் என்ன சிஸ்டர் எனக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டேன். நீ தான் கடவுள்கிட்ட தேடணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் ப்ரே பண்ணி நிறைய இருந்தேன். அப்புறம் நாங்கள் நேற்று வந்து இதே மாதிரி நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து நான் ஜீசஸோட பாதத்தை தொடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் நிறைய பேர் தோணிட்டு இருந்துச்சு. அப்ப நேற்று வந்து பட்ட வசனத்தில் பல எஸ்ஐயா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளியாகும் முன்னே நான் உன்னை பரிசுத்த பண்ணேன், உன்னை ஜாதிகளுக்கும் தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இந்த வார்த்தை நிறைய சொன்னாங்க. நாங்க 2 சிஸ்டர் நானும் ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். ஏஞ்சலிகா சிஸ்டர்ஸ் மூலியமா எனக்கு இந்த வசனங்கள்லாம் நிறைய வெளிப்பட்டுச்சு. எங்க ஊர்ல ரொம்ப 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 விக்கிரகாரத்துல ரொம்ப இதா இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸே வந்து டெம்பிளுக்கு போறோம் அந்த மாதிரி ஆகுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப இதா இருக்கும். எனக்கு இன்னைக்கு காமிச்சது என்னன்னா, எங்க சர்ச் அந்த ஆசி சர்ச்சோட லைட்டா பிரேக் ஆன மாதிரி எனக்கு காமிச்சிச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லாருக்காகவும் அந்த இந்த மூட நம்பிக்கையில இருந்து எல்லாரும் வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ப்ரே பண்ணிப்போங்க. எனக்கு வந்து நல்ல ஞானக்கலை திறந்திருக்காங்க. அதான் நல்ல எனக்கு எது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதுனா கரெக்டா ஒரு நாளுக்கு சொல்லுவேன்.